பாஜகவுக்கு ஆரம்பத்திலேயே செக் வைக்கும் வகையில் அக்னிவீர் திட்டத்தை நீக்குவது குறித்து ஆலோசிக்க வேண்டும் என்று நிதிஷ்குமார் நிபந்தனை விதித்திருப்பதாக சில தகவல்கள் வெளியாகி உள்ளன. நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் பாஜக 238 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. இதனால் தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை. ஆட்சி அமைக்க நிதிஷ் சந்திரபாபு நாயுடு மற்றும் கூட்டணி கட்சிகளின் ஆதரவு தேவைப்படுகிறது. குறிப்பாக 16 இடங்களை வைத்துள்ள தெலுங்கு தேசம் 12 சீட்களை வைத்திருக்கும் நிதிஷ்குமார் கட்சிகளின் ஆதரவு பாஜகவுக்கு நிச்சயம் தேவைப்படுகிறது. இதனால் இரு கட்சிகளும் சில நிபந்தனைகளையும் விதிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக அக்னிவீர் திட்டத்தை நீக்குவது குறித்து யோசிக்க வேண்டும் என்று நிதிஷ்குமார் கட்சியில் இருந்து குரல்கள் வரத் தொடங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. அக்னிவீர் திட்டத்தின் கீழ் இளைஞர்கள் 4 ஆண்டுகளுக்கு பாதுகாப்பு படைகளில் பணிபுரிவார்கள். அதன் பிறகு 25 விழுக்காடு அக்னி வீரர்கள் மட்டுமே இராணுவத்தில் தொடர்வார்கள். மீதமுள்ளவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். கடந்த 2022இல் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்ட நிலையில் அப்பொழுது முதலே இராணுவத்திற்கு தயாராவோர் மத்தியில் கடும் எதிர்ப்பை கிளப்பி இருந்தது. குறிப்பாக பீகார் உள்ளிட்ட சில மாநிலங்களில் இருந்து இராணுவத்திற்கு அதிகளவில் சேர்வார்கள். அங்கெல்லாம் கடும் எதிர்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அக்னிவீர் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதில் இருந்து மக்களிடம் நல்ல வரவேற்பு இல்லை. மக்கள் கடுமையாக விமர்சிக்கிறார்கள். பொதுமக்கள் இதில் இருக்கும் பல குறைபாடுகள் குறித்து கேள்வி எழுப்புகிறார்கள். இந்த திட்டத்தின் குறைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்க வேண்டும் என்று பல தரப்பில் இருந்து குரல்கள் எழுப்பப்பட்டன. காங்கிரஸ் கட்சியும் கூட தான் ஆட்சிக்கு வந்தால் அக்னிவீர் திட்டத்தை நீக்குவோம் என வாக்குறுதி அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் 3வது முறையாக மோடி பிரதமராக பதவி ஏற்க உள்ள இந்த நிலையில் ஆரம்ப நிலையிலேயே பாஜகவுக்கு சேக் வைக்கும் விதமாக அக்னிவீர் திட்டத்தை நீக்குவது குறித்து பரிசீலனை செய்ய வேண்டும் என்று நிதிஷ்குமார் தரப்பு கோரிக்கை வைக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. இது ஒரு பக்கம் இருக்க முக்கிய துறைகளையும் தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என பாஜகவுக்கு நிதிஷ்குமார் தரப்பு அழுத்தம் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது. 3 அமைச்சர் பதவி 2 இணை அமைச்சர் பதவிகளையும் நிதிஷ் தரப்பு கேட்பதாக கூறப்படுகிறது. கடந்த 10 ஆண்டுகளாக மிருக பலத்துடன் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி செய்து வந்த பிஜேபிக்கு இம்முறை கூட்டணி கட்சிகளால் கடுமையான நெருக்கடிகள் ஏற்படக்கூடும் என்று அரசியல் வல்லுநர்களால் கணிக்கப்படுகிறது.